அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் வைஷ்ணவி. என் மாமாவின் வீட்டில் ஒரு இரவில் நடந்த உண்மை சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அப்போது என் அத்தை வீட்டில் இல்லை. அன்று நடந்த சில விஷயங்கள் என் மனதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின. இந்த கதையை முழுமையாக படிக்கவும் அல்லது கேட்கவும் மறந்துவிடாதீர்கள். மாலை நேர மதுரை ரயில் நிலையம் மிகவும் கூட்டமாக இருந்தது. எங்கும் மக்கள் கும்பல். நான் சென்னையிலிருந்து வைகை எக்ஸ்பிரஸில் வந்தேன். ரயிலும் லேட்டாக இருந்தது. கையில் ஒரு சிறிய பை மற்றும் டிராலி பெட்டியுடன் பிளாட்பாரத்தில் இறங்கினேன். உடனே டிரைவருக்கு போன் செய்தேன். வண்டி நிலையத்தின் வலது பக்க வாசலில் காத்திருப்பதாக அவர் சொன்னார். கூட்டத்தை முட்டிக்கொண்டு வெளியே வந்தபோது எனக்கு மூச்சே திணறியது. வண்டியை பார்த்தேன். அது என்னுடைய மாமாவின் அரசாங்க கார். டிரைவர் புதிதாக இருந்தார். அவர் சாமான்களை வண்டிக்குள் வைத்தார். நான் பின் இருக்கையில் அமர்ந்தேன். மாமா நாராயணபுரம் பகுதியில்தான் வசிக்கிறார். நான் அத்தைக்கு போன் செய்தேன். அவர்கள் வருத்தத்துடன் பேசினார்கள். மகளே, மன்னிச்சிடு. நான் இப்பதான் அருப்புக்கோட்டை புறப்பட்டுட்டேன். உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. உங்க மாமாவுக்கு வேலை இருக்கு. நான் காலையில 8 மணிக்குள் வந்துடுவேன். வேலைக்காரி அழகம்மா இருக்கா, அவளிடம் சொல்லு, சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு என்றார்கள். எனக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் சம்மதித்தேன். இரவு 9 மணிக்கு மாமா வீட்டை அடைந்தேன். அது ஒரு பெரிய புதிதாக கட்டப்பட்ட வீடு. அங்கு பல வருடங்களாக வேலை பார்க்கும் அழகம்மா மட்டுமே இருந்தாள். நான் காப்பி குடித்துக் கொண்டிருந்தபோது மாமா வந்து சேர்ந்தார். ஹாய் குட்டி பொண்ணு, எப்ப வந்தே என்று சிரித்தபடி கேட்டார். ஆனால் எதற்கோ எனக்கு பயமாக இருந்தது. அத்தை எங்கே என்று கேட்டேன். அவள் உங்க பாட்டிக்காக போயிருக்கா, காலையில் வந்துடுவா என்றார். பிறகு மாடிக்குச் சென்றார். நான் சோபாவில் உட்கார்ந்தேன். வீடு மிக அழகாக இருந்தது. இருந்தாலும் என் மனதிற்குள் ஒரு குரல் சொல்லிக்கொண்டே இருந்தது. நான் வரும்போது ஏன் அத்தை போயிட்டாங்க? என் தம்பியையாவது விட்டுட்டு போயிருக்கலாமே. ரீஹூக். ஆனால் இரவு இன்னும் ஆரம்பமே. மம்பம்மா, மாமா அடுத்து என்ன செய்தார் என்பதைக் கேட்டால் உங்கள் இதயம் வேகமாக துடிக்கும். சிறிது நேரத்தில் மாமா கீழே இறங்கி வந்தார். ஹாலில் நான் உட்கார்ந்திருப்பதை பார்த்து, இங்கே உட்காராதம்மா, பெரிய படுக்கை அறைக்கு வா, அங்கதான் எல்லா வசதிகளும் இருக்கு என்று அழைத்துச் சென்றார். அந்த அறை மிகவும் விசாலமாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தது. ஒரு மூலையில் டிவி, லேப்டாப், பெரிய அலமாரிகள், டேபிள்கள் இருந்தன. ஹீட்டர் போடப்பட்டிருந்ததைக் காட்டி ஒரு புதிய துண்டை எடுத்து வைத்தார். பின்பு என் லக்கேஜ்களை தானே கொண்டு வந்து உள்ளே வைத்தார். சரி, நீ ரெடியாகிட்டு வா என்று சொல்லிவிட்டு போனார். ஆனால் என் பயம் போகவே இல்லை. அத்தை இல்லாமல் நான் அந்த வீட்டில் தங்கியதே இல்லை. மாமாவின் பார்வையிலும் ஏதோ மாதிரி இருந்தது. அவர் என்னை அதிகமாகவே கூர்ந்து பார்ப்பது போல தோன்றியது. உறவினர்கள் அவரை பற்றி பலவிதமாக பேசக் கேட்டிருக்கிறேன். பெண்கள் விஷயத்தில் வீக் என்று சொல்வார்கள். அவர் அழகான தோற்றம் கொண்டவர், எப்போதும் சிரித்த முகமாக இருப்பார். ஆனால் அவர் வந்தவுடன் எல்லோரும் ஏதாவது வேலை சொல்லிக் கொண்டு நழுவி விடுவார்கள். அவர் போன பிறகு முரடன், கோபக்காரன், குடிகாரன் என்றெல்லாம் பேசிக் கொள்வார்கள். என் அத்தை மதி மிகவும் அமைதியானவள், எப்போதும் சாந்தமாக இருப்பாள். மாமாவின் குரல்தான் எப்போதும் ஓங்கிக் கேட்கும். ஆனால் அத்தை ஒருபோதும் அவரை பற்றி யாரிடமும் குறை சொன்னதில்லை. பாவம், எப்படித்தான் குடும்பத்தை நடத்துகிறாளோ என்று மற்றவர்கள் சொன்னார்கள். ஆனால் நான் அத்தையின் முகத்தில் எந்த வருத்தத்தையும் பார்த்ததில்லை. அவள் எப்போதும் உற்சாகமாகவே இருந்தாள். அவளுடைய பிள்ளைகளும் சந்தோஷமாக இருந்தார்கள். மாமாவும் அவளை மரியாதை குறைவாக நடத்தியதை நான் பார்த்ததில்லை. இருந்தாலும் அன்றிரவு எனக்குள் பயம் வித்தியாசமாக இருந்தது. நான் குளித்து ரெடியானேன். வெளியே வந்தபோது மாமா அமைதியாக சோஃபாவில் உட்கார்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். சாப்பிடலாமா என்று கேட்டேன். காலையில் அவசரமாக இருந்ததால் பேப்பரை படிக்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டு என்னோடு சாப்பிட வந்தார். நான் கொஞ்சமாகத்தான் சாப்பிட்டேன். ஆனால் மனம் முழுவதும் ஏதோ ஒரு குழப்பம். ரீஹூக். சாப்பாடு முடிந்ததும் என்னை அறைக்கு அனுப்பி, கதவை தாழ்பாள் போட்டுக்கோ என்று மாமா சொன்னார். அந்த வார்த்தைகள் என் மனதில் ஏன் இவ்வளவு கனமாக ஒலித்தன? தெரிந்து கொள்ளத் தொடருங்கள். நான் ஹாலில்தான் உட்கார்ந்து வேலை பார்த்துக் கொண்டிருப்பேன். தண்ணீரெல்லாம் இங்கே இருக்கு. கதவை தாழ்பாள் போட்டுக்கோ, நல்ல தூக்கம், குட் நைட் என்று சொல்லிவிட்டு மாமா வெளியேறினார். அப்போது இரவு சரியாக 11 மணி. நான் கதவை தாழ்பாள் போட்டேன். ஆனால் மனதுக்குள் பயம் குடிகொண்டிருந்தது. அத்தை இல்லாத வீடு, மாமாவும் நானும் மட்டும். இது எனக்கு மேலும் பயத்தை தந்தது. மாமாவைப் பற்றிய மற்றவர்களின் பேச்சுகள் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. குடிகாரர் என்று சொன்னார்களே, இந்த நேரம் அவர் குடித்துக் கொண்டிருப்பாரோ? ஹாலில் லேசான இசை கேட்டுக்கொண்டிருந்தது. இசையை ரசித்தபடி குடிக்கிறாரோ என்று தோன்றியது. கதவை திறந்து பார்த்தால் என்ன என்று கூட தோன்றியது. ஆனால் அவர் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று பயமாக இருந்தது. எனக்கு அம்மா, அப்பாவிடம் போன் செய்யத் தோன்றியது. ஆனால் அவர்கள் என்னை திட்டுவார்கள். குறிப்பாக என் அம்மாவுக்கு மாமாவின் மீது அதிக மரியாதை உண்டு. அப்போது மணி 11:30 ஆகியிருந்தது. நான் படுக்கையில் படுத்தேன்.
தூக்கம் வரவே இல்லை. திடீரென்று மாமா யாருடனோ போனில் பேசும் சத்தம் கேட்டது. வழக்கத்தை விடச் சத்தமாக பேசுவது போல இருந்தது. ஒருவேளை குடிபோதையில் கதவை தட்டினால் நான் என்ன செய்வேன் என்று யோசித்தேன். மனம் முழுவதும் பதற்றமாக இருந்தது. நான் பல படங்களிலும் கதைகளிலும் படித்த சம்பவங்களை நினைத்துக் கொண்டேன். இந்த அறைக்கு வேறு கதவு இருக்கிறதா என்று போர்வையை விலக்கி எழுந்தேன். சுற்றி பார்த்தேன். குளியலறை மட்டுமே இருந்தது. வேறு வழி இல்லை. மணி 12 ஆகியிருந்தது. ஹாலில் இன்னும் பாட்டுச் சத்தம் கேட்டது. கதவின் ஓட்டை வழியாக எட்டிப் பார்த்தேன். எதிரே இருந்த மற்றொரு படுக்கையறையின் கதவும் மாமா ஹாலில் இருப்பதும் தெரிந்தது. திடீரென்று மாமா நடக்க ஆரம்பித்தார். அவர் என் அரைப்பக்கம் வருவது போல இருந்தது. காலடிச் சத்தம் நெருங்கியது. வெளியே யாரோ நிற்பது போலத் தோன்றியது. என் இதயம் படபடத்தது. கதவை தட்டுவாரோ என்று பயந்தேன். சாவித்துளை வழியாக பார்த்தேன். ஈபெக் அவர் எதிர் படுக்கையறைக்குள் போனார். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்து மீண்டும் ஹாலுக்குச் சென்றார். ரீஹுக், இப்படியே மணி 1 ஆகியும் அவரது நடமாட்டம் நிற்கவில்லை. எனக்கு தூக்கமே வரவில்லை. பிறகு என்ன நடந்தது? அதுதான் மிகவும் ஆச்சரியமான பகுதி. மணி 1 ஆகிவிட்டது. மாமாவின் நடமாட்டத்தை காணோம். ஹாலில் லேசான வெளிச்சம் மட்டுமே தெரிந்தது. என் இதயம் திக் திக் என்று அடித்துக்கொண்டே இருந்தது. தூக்கம் வரவே இல்லை. நெஞ்சு ஏதோ அடைத்தது போலிருந்தது. அதற்குப் பிறகு என்ன நடந்தது என்று எனக்குச் சரியாகத் தெரியவில்லை. எப்போது தூங்கினேன் என்றும் எனக்கே தெரியாது. திடீரென்று சத்தம், தட் தட் என்று யாரோ கதவை தட்டும் சத்தம். என் இதயமே நின்று போய்விட்டது. மறுபடியும் தட்டல். அம்மா, அம்மா என்று ஒரு குரலும் கேட்டது. நான் போர்வையை விலக்கி எழுந்தேன். கண்கள் எரிந்தன. மறுபடியும் அதே குரல். அது அழகம்மாவின் குரல். சரி, மாமாவா இல்லையா என்று தெளிவாகத் தெரிந்தது. நான் மணியை பார்த்தேன். காலை 7:30. வெயில் எங்கும் பரவியிருந்தது. கதவை திறந்தேன். வேலைக்காரி அழகம்மாதான் நின்றிருந்தாள். என்னம்மா, நல்ல தூக்கமா? யா சொல்லிட்டு போனாரு. உங்களை எழுப்பி காப்பி தரச் சொன்னாரு. கொண்டு வரவா என்று கேட்டாள். நான் காப்பி குடித்தேன். மாமா எங்கே என்று கேட்டேன். யா கிரவுண்டுக்கு போயிட்டார். 8 மணிக்குத்தான் வருவார் என்றாள். எத்தனை மணிக்கு கிளம்பினார் என்றேன். 6:30க்கு கிளம்பிட்டார் என்றாள். நான் ஹாலைச் சுற்றி பார்த்தேன். ஒரு ஓரமாக இருந்த மேஜை மேல் அலுவலக கோப்புகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அத்தை வந்துடட்டுமே, அப்புறம் டிபன் செய்யலாம் என்றேன். எனக்கு லேட் ஆகக்கூடாதுமா, சீக்கிரம் சொல்லுங்க என்றாள் அழகம்மா. இவ்வளவு கோப்புகளா என்று கேட்டேன். ஐயா ஆபீஸ் ஃபைல்களை நைட்லே பார்த்திருப்பாரு. காலையில் வந்து எடுத்துட்டு போவாங்க என்றாள். தினமும் இவ்வளவு வருமா என்றேன். இதைவிட அதிகமும் வரும். எத்தனை மணி ஆகும்னு சொல்ல முடியாது. ஐயா முடிச்சிட்டு தான் தூங்குவார். நேத்து நிறைய வந்திருக்கோம் என்றாள். பிறகு, ஐயா உங்களுக்கு இந்த பேப்பரை கொடுக்கச் சொன்னார் என்று ஒரு கடிதத்தை நீட்டினாள். ரீஹுக், மாமா எனக்கு கடிதம் எழுதியிருந்தாரா என்றாம். என் கைகள் நடுங்க. அதை வாங்கி படித்தேன். அதிலிருந்த வார்த்தைகள் என் உயிரையே மாற்றின. நான் கடிதத்தை வாங்கி படித்தேன். மனம் முழுவதும் திக் திக் என்றிருந்தது. என்ன எழுதியிருப்பாரோ என்ற பயம். ஆனால் அதிலிருந்த வரிகள், என் முக்கியமான அலுவலக கோப்பு ஒன்று உன் அறையில் தவறிவிட்டது. ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு பக்கத்தில் உள்ள அலமாரியில் அது இருக்கிறது. இரவில் அதை எடுக்க வந்து உன் தூக்கத்தை கெடுக்க நான் விரும்பவில்லை. அது இன்றைய மீட்டிங்குக்கு மிக முக்கியமான கோப்பு. தயவுசெய்து அதை எடுத்து வேலைக்காரியிடம் கொடுத்துடு. அத்தை வரும் வரை நீ தூங்கு. மாலையில் பார்க்கலாம். குட்டே. கையெழுத்து மாமாவுடையது. நான் உடனே உள்ளே சென்றேன். அலமாரியில் தடிமனான ஒரு அரசாங்க கோப்பு இருந்தது. பழைய தாள்களின் வாசனையுடன் அதை எடுத்து வந்து வேலைக்காரியிடம் கொடுத்தேன். அவள் அதை மற்ற கோப்புகளுடன் சேர்த்து வைத்தாள். நான் அப்படியே சில நிமிடங்கள் அசையாமல் நின்றிருந்தேன். என் மனதில் குற்ற உணர்ச்சி பெருக்கெடுத்தது. இதற்காகத்தான் மாமா ஒருமுறை என் அறைப்பக்கம் வந்தாரா? நான் தான் பலவிதமாக நினைத்து தவறாக புரிந்து கொண்டேன். எனக்குள் பெரும் பாரம் இறங்கியது போல இருந்தது. மாமாவை பற்றி நான் தவறாக எண்ணியதை நினைத்து வருந்தினேன். அவர் என்னை குட்டி பொண்ணு என்று அழைத்தார். எனக்காகவே தனி அறையை ஏற்பாடு செய்தார். ஹீட்டர் போட்டார். இரவு என் தூக்கத்தை கலைக்காமல் இருக்க முக்கியமான கோப்பை கூட எடுக்காமல் விட்டுவிட்டு போனார். ஆனால் நானோ மற்றவர்களின் வார்த்தைகளை மட்டும் நம்பி அவரை பற்றி பயங்கரமாக எண்ணிக்கொண்டிருந்தேன். அந்த காலையில் மாமா திரும்பி வருவதற்குள் நான் கிளம்பிவிட்டேன். அவரை நேரில் சந்திக்கும் தைரியம் எனக்கு இல்லை. ஆனால் அவர் எனக்கு கற்றுத்தந்த பாடம் இது. மற்றவர்கள் சொல்வதை மட்டும் வைத்து ஒருவரை முடிவு செய்யக்கூடாது. சில சமயங்களில் நம் மனதில் நாமே உருவாக்கிக் கொள்ளும் பயங்கள்தான் நமக்கு பெரிய எதிரிகள். இந்தச் சம்பவத்திற்குப் பிறகு நான் மாமாவை வேறு கண்களால் பார்க்கத் தொடங்கினேன். அவரை பற்றி மற்றவர்கள் எதைச் சொன்னாலும் அன்று இரவு அவர் என்னிடம் காட்டிய மரியாதையை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நம்ம இந்த வீடியோ கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.
வணக்கம்.